இருக்கிறது மட்டும் பா. இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் மச்சான் வாடா. வந்துட்டா. டேய் இப்ப நான் கொலவெறியோட போறேன். போற வேகத்துல இந்த மாமியை கொலையா பண்ணுவேன்டா. அண்ணே அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வச்சுக்க. மச்சான் என் பிள்ளைய அனாதையா விட்டாத. அந்த கிழவனை ஒரு வழி பண்ணிட்டு இந்த 3 வண்டி என் பிள்ளையில கழுவி வச்சு. சரி மாமி விட்ட நான் எடுத்துக்குவேன். எடுத்துக்க. ஏண்டா பேமானிங்களா? யார் வீட்டு சொத்தை யாருடா பங்கு போடுறது? ஏய் பெருசு ஆத்திரத்தோட போய்கிட்டு இருக்கேன். இடையில புகுந்து ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ண நடக்கிறதே வேற. பேசாதடா. என் வீட்டை உங்க வீடுன்னு சொல்லி பியூன் கிட்ட பணம் வாங்கினது எல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டேன். சும்மா விளையாட்டுக்கு. எதுலடா விளையாட்டு? இல்ல எதுல விளையாட்டுங்கிறேன். இந்த பாருங்கடா மரியாதையா சொல்றேன். நாளைக்கு காலையில 3 பேரும் வீட்டை காலி பண்ணிடுங்க. டேய் பேமானி நீ இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணிடு. உனக்கு பதிலா வேற ஆளை கூட்டிட்டு வந்தாச்சு. வீட்டை போய் பாருமா. கிளவா வீட்டை காலி பண்ணணும்னு நீ நினைச்ச உசுரோட நீங்க இருந்து போக மாட்டேன். எங்க மேலே கை வச்சியா? நீ வாயா இங்க. நீ வாடா இங்க. ஏய் நாங்க வீரப்பன் பரம்பரடா. எங்கிட்ட இந்த டங் வேலையெல்லாம் கேட்டாதீங்களா? வெட்டி பசங்களா. யாரா வெட்டி போற? டேய் என்னைய அடிக்கிறீங்க? என்னைய அடிக்கிறீங்க? உங்களை போலீஸ்ல சொல்லி வாட் நான்சென்ஸ். இப்படி ஒரு வீட்டாளர் கிட்ட பிஹேவ் பண்றத எதுக்கு அவர் அடிக்க வரேன்? ஏய் மாமி உன்னை க்ளோஸ் பண்ணா தான் அங்க இருந்து வந்தேன். ஆனா நீயா வந்து சிக்கிட்ட. ஏன் வேலை ஈஸியா முடிய போகுது. என்னடா பண்ணுவ? வேணாம் பாட்லே காலி ஆயிடும். டேய் இந்த மிரட்டெல்லாம் எனக்கு வச்சுக்கடா. அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். சும்மாயிடு நீ. சும்மா என்ன சொல்றேன்? இத பாருங்கம்மா. ஒண்ணும் தெரியாத எங்க பொண்டாட்டிங்களை தூண்டி விட்டு வேலைக்கு அனுப்பிச்சீங்களே, அன்னைக்கே உங்ககிட்ட தகராறு பண்ணிருக்கணும். போனா போதுன்னு பொம்பளை விட்டு வச்சு பாத்தீங்களா? அது எங்க தப்பா போச்சு. போமா பேசாம. இல்லையா 4 காசு சம்பாதிச்சு ஒழுங்கா பொண்டாட்டிகளை வச்சு காப்பாத்த தெரியல. பொம்மனாட்டிட்டு நியாயம் பேச வந்துட்டியா நீ? அப்போ நிலா ஆம்பளையா? சண்டை போட்டு வாடா. பீச்சிக்காத போடா. இதெல்லாம் உங்க ஆத்து பொம்மனாட்டிட்ட வச்சுக்கோ. நான் மோசமான அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். நீயும் உன் பிலிமையெல்லாம் எங்க கிட்ட காட்டாத. உனக்கு சீலை துவச்சு போடுறாருல, ஜாக்கெட் துவச்சு போடுறாருல, உங்க ஆத்துக்காரர் அவர்கிட்ட வச்சுக்க. அங்க வச்சுக்க. அங்க எங்க ஆத்துக்கார பத்தி பேசிக்க பாவி. இன்னைக்கு ஒரு பார்த்துண்டா உன் எலும்ப முழிக்க சொல்றேன்டா. அவன் இங்க வந்தா தானே நீ உசுரோட இருந்தா தானே உன்னை வீட்டுக்குள்ள உசுரோட வச்சு கொடுத்துட்டா. ஆத்துக்குள்ள கால் எடுத்துட்டு போலீஸ் வந்து சுட்டு சொல்றேன்டா. போலீஸ் கூப்பிடா. போலீஸ் ஆம்டா. பேச்சு பேச்சா இருக்கும்போது போலீஸ் கூப்பிடுறீங்களா? போலீஸ் அது ஸ்ரீராம இன்னைக்கு ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த மாமி கிட்ட ஓவரா தகராறு பண்ணீங்களா? அந்த அம்மா போலீஸ் கிளீஸ் போன் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ண பாத்தீங்களா? போலீஸ் என்ன போலீஸ் மிலிட்டரியா வந்தா நான் மோத தயாரா இருக்கடா. வரடா போலீஸ். அட நீ வேற. அவ சும்மா ஜில்பான்ஸ் வேலை காட்டிக்கிட்டு இருக்க. அவளாவது போன் பண்றதா? இந்த கணக்கு மேல உட்கார்ந்துருக்காங்களே அவங்கதான் இங்க கலாட்டா பண்ணுவாங்க. ஐயோ இல்ல. ஐயோ எஸ்கேப் ஆவா பாருங்க. சீக்கிரம் போங்க மேடம். அந்த உள்ள போய் ஒளிச்சு எனக்கு அறுப்பேன். அவன் கண்ணை நோண்டி எடுத்துட்டு. ஆமா அவன் தான் என்ன கொலை பண்ண வந்தது. அப்படியா? போங்க கான்ஸ்டபிள். ஐயோ முண்டகனை எட்டி பார்க்கற பாருங்க. டாடிக்கோ. வாடா மேல. மேடம் 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 தைரியத்தை பேச்சுக்கங்க. இவங்க வேணுக்குனே எங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. இவங்க பேச்ச நம்பாதீங்க. ஏயா வேணும்னே கம்ப்ளைன்ட் கொடுத்தனா? இந்த ஆளை கொலை பண்ணி வச்சா நீங்க 3 பேர் அங்க வரல. என்ன எங்க ஆட்டுக்காரன் வீட்டோட வச்சு கொண்டுட்டு வரல நீங்க? மேடம் இவங்க எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறாங்கன்றதுக்காக இவங்க நாங்க திட்டினது உண்மை. ஆனா கொலை பண்ற அளவுக்கு போல மேடம். மேடம் நாங்க பக்கா ஃபேமிலி மேன். எனக்கு 4 குழந்தை இருக்கு. இவனுக்கு 2 குழந்தை இருக்கு. மேடம் எங்க ஒய்ஃப்களும் உங்க மாதிரி எம்ப்ளாயி தான். பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணா போன் பண்ணி விசாரிச்சு பாத்துட்டாங்களே. அடப்போ உங்க பொண்டாட்டிங்கள வேலைக்கு போகப்படாதுன்னு தடுத்தவங்களே நீங்க தான். இப்ப வேலைக்கு போன உடனே அதே பெருமையா சொல்லிக்கிறேடா. நோக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? ஏய் மாமி மறுபடியும் நீ எங்க ரூட்லயே கிராஸ் பண்ற. ஜாம் ஆயிருவே. ஏன் முன்னாடியே ரவுடித்தனம் பண்றியா? நரா ஸ்டேஷனுக்கு நில்லுமா. நீ கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். நான் ஒரு ஆம்பளை சிங்கம். என்ன பிடிக்க ஒரு ஆம்பளை போலீஸ் அவரை போய் கூட்டி வா. இந்த பாருமா என் ஃப்ரெண்ட் மேல இன்னொரு வாட்டி கைய வச்சே சிஎம் வரைக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். கைய வைக்க மாட்டேன்டா. இந்த பாருங்க மேடம்
எவிடன்ஸ் இல்லாம எல்லாரும் மேல கை வைக்கிறீங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தோ ஞாபகத்துல வச்சுங்க சொல்லிட்டேன். என்னடா மிரட்டுற? என்ன தகராறுங்க? சார், உங்க வைஃப் இவங்க கலாட்டா பண்றாங்கன்னு எனக்கு போன் பண்ணாங்க. விசாரிக்கலான்னு வந்தா என்கிட்டயே ரவுடித்தனம் பண்றாங்க. மேடம் 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடிங்க இல்ல. வேலை இல்லாத விரக்தியில ஏதோ ஆத்திரப்பட்டு எதனா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க போங்க. இத பாருங்கண்ணா, விஷயம் தெரியாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ இல்லன்னா நீங்க வரதுக்கு முன்ன என்ன நினைக்காதீங்க தெரியுமா? நீ உள்ள போ. இந்த பாருங்க நன்னா இல்ல. உள்ள போங்க மாமி. போமா மனுஷன் அளவு நீங்க A3 போலீஸ் ஸ்டேஷன் தானே? இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். ஓகே. ஏய் டால்ரா. ரொம்ப தேங்க்ஸ். வண்டி எடுத்து நீ வச்சு கொடுங்க. வேலை இல்லனா அடுத்தவங்க கொண்டாடி திட்ட சொல்லுதா? சொல்றீ எல்லாம் நீங்க வளர்த்து விட்டீங்கடி. சச்சச்ச, எங்க ஆத்துக்கார் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, 6 மாதம் நான் உள்ள தள்ளிருப்பேன். வந்து கெடுத்து விட்டார். மாமி, இனிமே அப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம். இனிமே அவன் என் ரூட்ல கிராஸ் பண்ணான்னு வை, லைஃப் லாங் நான் உள்ள தள்ளிடுவேன். இந்த மாமிக்குள்ள ஒரு மாமி இருக்கா, அவ ரொம்ப பொல்லாதவ. உன் வீட்டுக்காரத்துல சொல்லி வை. ஏங்கா, எந்த அளவுக்கு அவங்க மாமி கிட்ட தகராறு பண்ணிருந்தா இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு போவாங்க? அதுங்க 3 வீட்டுல சும்மா தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுல்ல, அதப்பா போச்சு. அதுங்க கொழுப்பு அடக்க முடிய. இன்னைக்கே போய் நம்ம ஒரு முடிவு கட்டுறோம். அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆமா, ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும். நீயும் புரியாம பேசாத. ஏற்கனவே நம்ம வேலைக்கு போறது அவங்களுக்கு பிடிக்கல. 10ஆவதுக்கு வேலை இல்லாம அவங்க வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அதனாலதான் நம்ம காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம கிட்ட தகராறு பண்ணாங்க, அப்புறம் மாமி கிட்ட தகராறு பண்ணிருக்காங்க. முதல்ல நாம முதலாளி கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். ஒன் நிமிட் சார். என்னம்மா? உங்களுக்கு இன்னொரு மோட்டார் கம்பெனி கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆமா, அதுக்கு என்னப்போ? அது ஒண்ணுங்க சார், எங்க வீட்டுக்காரங்களுக்கு மோட்டார் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும். அவங்க இப்ப வேலை இல்லாம சும்மாதான் இருக்காங்க. உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏமா, இத முன்னாலேயே சொல்லிருக்கூடாதா? இன்னைக்கு காலையில தானே ஆள் எடுத்தேன். ஐயோ, அதுக்கு தான் நான் முன்னாலேயே கேட்கணும்னு சொன்னேன். சார் நீங்க நினைச்சா எப்படி வேணா வேலை போட்டு கொடுக்கலாம் சார். அவங்களுக்கு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். சார், மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில தான் வேலை பார்த்தாங்க. மெட்ராஸ் மோட்டார் கம்பெனியா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க பேர் என்ன? என் வீட்டுக்காரர் பேர் ராமநாதன், அக்கா வீட்டுக்காரர் பேர் ரவிசங்கர், என் வீட்டுக்காரர் பேர் கபாலி சார். ஏமா, இந்த 3 பேருக்கு தானே இன்னைக்கு காலையில வேலை போட்டு கொடுத்தேன். ரொம்ப நன்றி சார். நீங்க எங்களுக்கு தெய்வம். ஏந்திரமா, நான் இப்பவே போய் அந்த 3 பேரையும் வேலையில இருந்து தூக்கப்பட்டேன். ஏன் சார்? அந்த ராஸ்கல் என்ன தெரியுமா போய் சொல்லி வேலைக்கு சொன்னாங்க? ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் பொண்டாட்டிக்கு கண்டு போயிடுச்சு, ஒருத்தன் பொண்டாட்டிக்கு கால் போயிடுச்சுன்னு போய் சொன்னாங்க. அவனுக்கு நான் சும்மா விட போறதில்ல. ஆமா, கருப்பா ஒல்லியா காக்கா மாதிரி ஒருத்தர் பண்ண, அவன் யாருடைய புருஷன்? ஏன் புருஷங்க சார்? உன் புருஷனா? அந்த ராஸ்கலை செத்து போயிட்டதெல்லாம் சொல்லி வேலைக்கு சேர்த்தான். அந்த பரவாயில்லை நான் பாப்பா. சார், மன்னிச்சிருங்க சார். எப்படியாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக போய் சொல்லிருப்பாங்க. அத பெருசா எடுத்துக்காதீங்க. நீ ஒண்ணுமா நல்லா இருக்க, உங்களையே செத்து போட்டுதான் போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. நாளை மறுநாள் நான் செத்து போட்டுதான் போய் சொல்லி என் ஃபேக்டரி ஓனர் அவன் தான் சொன்னாலும் சொல்லுவாங்க, நான் விட மாட்டேன். ஐயோ, சார் சார், ஏதோ தெரியாம சொல்லிருப்பாங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். அடடடடா, என்னமா நீங்க ஏதோ நீங்க 3 பேர் கெஞ்சிறதுனால சும்மா விடுறேன், இல்லனா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறோம். ராஸ்கல், என்னமா போய் சார், சொல்றீங்க? இனிமேல் பண்ண மாட்டேன், பண்ணாம ஓ, நான் மோட்ட பார்த்து பத்து சும்மா விடுறேன். ஆமா, வா மாலு, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எங்க பிரச்சனை முடிஞ்சது? இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பம். நான் உயிரோட இருக்கும்போதே செத்து போயிட்டேன்னு சொன்னால நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு 2 ரவுண்ட் பாக்குறேன். கொஞ்சம் பேசாம இரு. சும்மா சுத்திட்டு இருந்தவங்க ஏதோ போய் சொல்லி வேலை வாங்கிச்சீங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்பட. பொண்டாட்டியே செத்து போயிட்டான்னு சொன்னால அந்தால நினைச்சு என்னத்த சந்தோஷப்படுறதா? ஐயோ அக்கா, எப்ப அதுங்க நம்ம பேரை சொல்லி வேலை வாங்கிச்சீங்களோ அப்பவே அதுங்க கொட்டம் அடங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்ப அதுங்க படி நம்ம கையில. இனிமே ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னு வெச்சுக்கோங்க, ஓனர் கிட்ட சொல்லி சீட்டை கழிச்சிருவோம். கரெக்ட். அவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, இனிமே நம்ம கிட்ட வம்புக்கே வர மாட்டாங்க. இன்னையில இருந்து நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர 2 சம்பளத்துல ஒண்ணு வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம், இன்னொன்னு கடன் அடிச்சிருவோம். அப்படியே மிச்சம் மீதி இருந்தா அதை பேங்க்ல போட்டு வைப்போம். அப்புறம் மாமி மாதிரியே ஊடு வாசல்னு வாங்கி பெரிய பல வீடியோக்களை காண சன் லைஃப்